யோ, எப்போ பார்த்தாலும் வண்டியை தொலைச்சிக்கிட்டே இரு. வண்டியை கவனிக்க மாதிரி நீ என்னைக்காவது நீ கவனிச்சிருக்கிறியா நீ? அச்சோ சாரி. ஓகேவா? ஏங்க, அடுத்த ஜென்மத்தில் நான் தானே பொண்டாட்டி வரணும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுங்க. போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கின புடவைய இந்த வருஷம் நீ கட்டுவியா? இப்போ நான் கட்டுவேன். நீ மட்டும் கட்ட மாட்ட, என்கிட்ட மட்டும் எதிர்பார்க்குற. ஏய், எனக்கே கொஞ்சம் தாண்டி இருக்க. டே, உங்க அம்மாவை கூப்பிடுடா. ஏன் மெண்டலு, நான் கலர் தாண்டி குடிச்சிட்டு இருக்கேன். போ. ஏன் மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஐஸ்கிரீமு, பிரியாணி, பீஸு இது மாதிரி நிறைய வாங்கி கொடுத்த. இப்போ ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. ஏன் மாமா? மீன் சிக்கிற வரைக்கும் தான் கொக்கு இற போடுச்செல்லாம், சிக்கினதுக்கப்புறம் இற போடுமா? அப்படியா? சரி, இப்போ சிக்கிறது மீனா இல்லை கொக்கா? என்ன நித்யா, அமைதியாக தலையெல்லாம் வலிக்குது. என்ன நீ எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுங்கிற அந்த வாய் வலிக்காதா? மூடிட்டு போ. நித்யா, சட்டையில ஏதோ சும்மா இருக்குது பாரு. சீ, போங்க. ஏங்க, நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி என் பர்ஸில் காசு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ உன் போட்டோவும் நிறைய லோன் கார்டு மட்டும்தான் இருக்குது. ஏங்க, நாம ஏன் டைட்டானிக் படத்தில் வர மாதிரி ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போகக்கூடாது? போகலாண்டி செல்லம், ஆனால் அந்த படத்தில் அந்த ஹீரோ மட்டும்தான் கடலில் மூழ்கிச்சாவான். நம்ம போனோம்னு வச்சுக்க, அந்த கப்பல் கேப்டனு நம்ம சண்டையை பார்த்துட்டு கடலில் மூழ்கி செத்துருவான். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா ஒரு தனி தைரியம் வந்துடும்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவளோட வாழ்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும்னு. ஏ மாமா, என்கிட்ட உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நீ அமைதியாக இருப்பீல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நான் எப்போ அமைதியாக இருந்தேன்? நீ எங்கே அமைதியாக இருந்த? தூங்கும்போது மட்டும்தான் வாய் அமைதியாக இருக்குது. இத்தனை நேரம் வாய் போனது தான் கிடக்குது. ஏ மாமா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? சரி, என்னடி இப்படி பேசுகிற? அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. உண்மையாவா மாமா? ஆமாம், இப்போ இருக்க இஎம்ஐயே என்னால் கட்ட முடியல, இதில் இன்னொரு இஎம்ஐ வேறு கட்டணுமா நான்? ஏ மாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் பேசுறது கவனிக்கவே மாட்டேங்கிறேன். நான் பேசுறது பிடிக்கவே பிடிக்காதா? இல்லைம்மா, பிடிக்கும்மா. ஆனால் நீ பேசுறதுல எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன வார்த்தை பிடிக்கும் மாமா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ மாமா, ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணின் அனுமதியின்றி தொட்டுட்டான் அப்படின்னா எவ்வளவோ தண்டனை இருக்குது. உள்ளே போயிட்டா வெளியே வர முடியாது. ஆனால் நம்ம தாத்தா பாட்டி இருந்த காலத்தில் ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணின் அனுமதியின்றி தொட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! அவனுக்கு தண்டனையே கிடையாதா? ஒரு கல்யாணத்தை விட ஒரு மிகப்பெரிய தண்டனை இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் பாதிக்கப்பட்ட பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நிலைமை நினச்சிப்பார். இந்த வீடியோவை உங்கள் ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இன்னொருத்தி தேவையே இல்லை, இவ ஒருத்தியே போதும்.
என் லைஃப்பை நாசம் பண்ணுறதுக்கு.